ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/3/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம். சுப முகூர்த்தம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மாசி மகம் கீழ் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வட்டக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்ப லக்னம், இருப்பு 28 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:25 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 10:50 மணி வரை. திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:52 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:33 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று காலை 10:50 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 11:15 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:52 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கறதுனால கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள மாதுளக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் பளிச்சிடும், செல்வ நிலை உயரும். இன்னைக்கு சுப முகூர்த்தம், அதனால இன்னைக்கு திருமண பந்தத்தில் இணையும் அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ ஜோதிட குருஜியின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாசி மகம். மாசி மகம் அற்புதமான ஒரு நாள். இந்த இதுல கும்பமேளா நடக்கிற மாதிரி நம்ம இதுல கும்பகோணத்துல அற்புதமா இருக்கும். இப்ப ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது நடக்கும். இப்ப இன்னைக்கு மாசி மகம் அப்படிங்கறதுனால சிவபெருமான வழிபாடு பண்ணி நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு ரொம்ப ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் பகவான் அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும். அதனாலே உங்களுக்கு ஒரு செல்வ நிலை உயர்றதுக்கு, உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிதி நிலைமை சுமாராக இருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க. மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருந்துப்பாங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக அமையும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம், அச்சம் தோன்றலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கணவன் மனைவி எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக நடைபெறுவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் உதவி கேட்டு வரலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு நீங்க எதுலேயும் ஜொலிப்பீங்க. ஏன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நிதி நிலைமை சூப்பரோ சூப்பர். கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமான உறவு தென்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றம் தெரிய வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும். அதிகாலையிலேயே சுபகாரிய செய்திகள் காதில் வந்த வண்ணமாகவே இருக்கும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பு, அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக நடந்து கொள்வது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அதிகமாக இருப்பதால் முன்னேற்றத்தை அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலை உருவாகலாம். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில மோதல்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும்.
குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை அளிக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். நிதி நிலைமை கட்டுக்கடங்காமல் போகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழுந்து மறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாமல் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். நிதி நிலைமை சூப்பரோ சூப்பர். எதிர்பார்க்கும் வருமானம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் கவனம் தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் வந்து மறையலாம். நிதி நிலைமை ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் தேவைப்படும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் முக்கியமான திருப்பங்கள் நடைபெறலாம். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அருமையாக இருப்பதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் உங்கள் கவனம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி
ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். நிதி நிலைமை ஓரளவிற்கு கட்டுக்கடங்காமல் போகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காக்க வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். நிதி நிலைமை சூப்பரோ சூப்பர். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சுபிக்ஷகரமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் ஒற்றுமையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆற்றல் வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.